விஜயம். அத்தியாயம் 20. சுரங்கப்பாதை. தனக்கு அருகில் அமர்ந்த சோமேஸ்வரனிடம் தலைமை அமைச்சன் எங்கராயன், ஒற்றற்படை தலைவரே, உங்களை சந்தித்து நீண்ட நாட்களாகிவிட்டனவே, எங்கே சென்றிருந்தீர்கள், எப்போது தலைநகர் திரும்பினீர்கள் என்று கேள்விகளை அடுக்கினான். முதலமைச்சர் அவர்களுக்கு என் வணக்கங்கள். ஐயா, நான் 20 நாட்களுக்கு முன்னர் அரசரின் உத்தரவிற்கு இணங்க சோழ நாடு சென்றிருந்தேன். சற்று நேரத்திற்கு முன்னர்தான் தலைநகர் வந்து சேர்ந்தேன். வந்தவுடன் முதலில் உங்களை பார்த்து விடலாம் என்று வந்திருக்கிறேன் என்றான். சோழ நாட்டில் நிலைமை எப்படி உள்ளது? சோழ நாட்டின் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் நான் பல நாட்கள் தங்கியிருந்தேன். சுற்றிலும் உள்ள 46 நாடுகளும் சோழ அரசனின் ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதால் அவர்களுக்கும் எதிரிகளே இல்லை என்ற நிலை இருக்கிறது. சுங்கம் விதிக்காமல் வணிக பொருட்களை எங்கும் எடுத்து சென்று வியாபாரம் செய்யலாம் என்ற நிலையால் அங்குள்ள மக்களும் வணிகர்களும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதை நான் கவனித்தேன். கலக்கமோ குழப்பமோ சோழ நாட்டில் எங்குமே இல்லை. சோழர்களை பார்த்தால் நமக்கு பொறாமையாகத்தான் இருக்கிறது. அது சரி, குலோத்துங்க சோழனின் நடவடிக்கைகளை பற்றி ஏதாவது விவரம் அறிந்து வந்தீர்களா? முதலமைச்சரே, நான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சென்று அடைந்த நாளில்தான் சோழ மன்னன் குலோத்துங்க சோழனும் தன்னுடைய நடுநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு வந்து சேர்ந்தான். நடுநாட்டில் சோழ மன்னன் கோயில் கோயிலாக பல இடங்களுக்கு சென்றிருந்ததாக அறிந்தேன். தில்லையம்பலம், திருவகிந்தபுரம், திருமாணிக்குழி, திருவதிகை, திருநாவலூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று திரும்பி வந்திருந்தான் சோழ மன்னன். தலைநகரிலும் எப்போதும் கோயில் குளம் என்று சுற்றி கொண்டிருக்கிறான். நான் அங்கிருந்த 10 நாட்களிலும் அமைச்சர்களோ படைத்தலைவர்களோ மன்னனை சந்திக்க வரவில்லை. அவனது அரசவைக்கு கவிஞர்களும் புலவர்களும் பாணர்களும் இசைவாணர்களும் மட்டுமே வந்து செல்கின்றனர். அதுவும் தவிர இவனது பட்டத்து அரசியான ஏழிசை வல்லபி என்பவளும் பெரிய இசைமேதை என்று கூறுகிறார்கள். மேலும் குலோத்துங்க சோழன் இசைத்தமிழ் நூல் ஒன்றை இயற்றியுள்ளான் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. இப்படி கோயில் குளம் இசை பாடல்கள் என்று இருந்தால் அரசாங்கம் எப்படி நடக்கும், ஆட்சி எப்படி செயல்படுத்துகிறான் என்பதுதான் புரியவில்லை. சோமேஸ்வரரே, குலோத்துங்கனை சாதாரணமாக எடை போடாதீர்கள். வெளிப்படையாக அரசாட்சியில் கடுமையாக இல்லாதிருப்பது போல தோன்றினாலும் உண்மையிலேயே மிக திறமை மிக்கவன். அவனது ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகளிலும் நடக்கும் விஷயங்களை உடனுக்குடன் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி செயலாற்றுவதில் வல்லவன். அது போகட்டும், நாம் கலிங்க நாட்டில் தமிழ் வணிகர்களையும் தமிழ் மொழி பேசும் மக்களையும் சிறையில் அடைத்திருக்கிறோம் அல்லவா? அந்த விஷயம் பற்றி சோழர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அல்லது அவ்விஷயமே அவர்களுக்கு சென்றடையவில்லையா? ஐயா, அதை பற்றி சோழர்கள் ஒன்றும் முணுமுணுப்பதாக தெரியவில்லை. நானும் சில வணிகர்களிடம் பேசி பார்த்தேன். அவர்களுக்கு கலிங்க நாட்டில் நடப்பவை பற்றி சரியாக தெரியவில்லை. குலோத்துங்க சோழனுக்கு இவ்விஷயம் எட்டியிருக்குமோ என்றும் தெரியவில்லை. நீங்கள் சொல்வதும் சரிதான். நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் தான் செயல்படுகிறோம். நம்மை மீறி இந்த விஷயம் சோழர்களின் கவனத்துக்கு செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காஞ்சி அரசன் கருணாகர தொண்டைமான் என்ன செய்கிறான், அவன் எங்குள்ளான் என்பதை பற்றிய விவரம் ஏதாவது அறிய முடிந்ததா? ஐயா, கருணாகர தொண்டைமான் காஞ்சியிலும் இல்லை, தலைநகரிலும் இல்லை. அவன் எங்கு உள்ளான் என்று அறிய முடியவில்லை. நான் நமது வீரர்கள் சிலரிடம் அவனை பற்றி ஏதாவது செய்தி கிடைக்கிறதா என்று பணித்திருந்தேன். சோழ நாட்டில் எங்குமே தென்படவில்லை என்ற செய்திதான் கிடைத்தது. சற்று நேரம் யோசனை செய்த எங்கராயன் ஒற்றற்படை தலைவன் சோமேஸ்வரனிடம், கருணாகரன் பாரத தேசத்திலேயே ஒப்பற்ற பெருவீரன். அவன் சோழ நாட்டில் தென்படவில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு நாட்டிற்கு ரகசியமாக சென்றிருப்பான். ஈழத்திற்கோ சாளுக்கிய நாட்டிற்கோ அல்லது நமது கலிங்கத்திற்கோ கூட வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவன் நிச்சயமாக நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறான். அவன் நடமாட்டத்தை பற்றி ஒற்றறிந்து வருவது உங்களுடைய முதல் கடமை. சர்வ ஜாக்கிரதையாக அவனை கண்காணிக்க வேண்டும் என்றான். நான் வேண்டுமானால் மறுபடியும் சோழ நாட்டிற்கு சென்று வரட்டுமா என்று கேட்ட சோமேஸ்வரனிடம், இப்போதுதானே கருணாகரன் சோழ நாட்டில் இல்லை என்றீர்கள். அதனால் சில நாட்கள் நம் நாட்டிலேயே பல இடங்களுக்கு சென்று கருணாகரன் தென்படுகிறானா என்று பாருங்கள். அதன் பிறகு முடிவெடுக்கலாம் என்றான் எங்கராயன். அதற்கு இணங்கிய சோமேஸ்வரன் முதலமைச்சரிடம் விடைபெற்று கொண்டு தன் இல்லத்துக்கு திரும்பினான். பல நாட்களாக சோழ தேசத்திலேயே இருந்துவிட்டு இன்றுதான் தன் இல்லத்துக்கு வந்திருந்தான். ஆனாலும் அன்று இரவு அவனால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. முதலமைச்சர் கருணாகர தொண்டைமானை பற்றி கூறியதை நினைத்து பார்த்தான். அதே சமயம் தான் எவ்வளவோ முயன்றும் கருணாகரனை பற்றி ஒன்றும் அறிய முடியவில்லையே என்ற வேதனை தெரிந்தது அவன் முகத்தில். முதலமைச்சர் அவன் கலிங்க நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறியது அவனுக்கு மேலும் சிந்தனையை தூண்டியது. கருணாகரன் கலிங்க நாட்டிற்கு வர வேண்டும் என்றால்
தரை வழியாக குதிரையில் ஏறி வருவது மிகவும் கடினமான காரியம். எப்படியும் தனியாளாக வரமாட்டான். அவன் காஞ்சியின் அரசனாக இருப்பதால் மெய்க்காப்பாளர்கள், உதவியாளர்கள், பணியாளர்கள் என்று பலரையும் அழைத்து வருவான். அப்படி கூட்டமாக வந்தால் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். அல்லது கடல் வழியாக மரக்கலத்தில் வருவது அவனுக்கு மிகவும் எளிது. எவர் கண்களிலும் படாமல் எளிதாக வந்துவிட வாய்ப்புள்ளது. எதற்கும் துறைமுகத்துக்கு அருகேயும் சுங்கத்துறையிலும் கடற்கரைக்கு அருகேயும் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட வேண்டும். நம்பிக்கைக்கு உகந்த வீரர்களிடம் இப்பணிகளை ஒப்படைக்க வேண்டும். அதுவும் இரவு நேரத்தில் கருணாகரன் வருவதற்கும் செல்வதற்கும் வாய்ப்புள்ளது. இவ்வாறு எண்ணமிட்ட சோமேஸ்வரன் தன் படுக்கையிலிருந்து எழுந்தான். கடற்கரை பக்கமாக நடக்க ஆரம்பித்தான். அதே நேரம் கடற்கரை அருகே இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த போது கருணாகரனிடம் நீலவண்ணன் மன்னன் அனந்தவர்மன் வருகை பற்றி தெரிவித்து அன்று அவர்கள் உத்தேசித்திருந்த காரியத்தை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை செய்தவுடன் கருணாகரனும் அவனது நண்பர்களும் முதலில் அதிர்ச்சி அடைந்தனர். விரைவில் கருணாகரன் சுதாரித்து கொண்டு, நீலவண்ணரே, நீங்கள் கூறியதை வைத்து பார்க்கும்போது இன்று இரவு சிறைச்சாலையை சுற்றிலும் காவலர்களின் நடமாட்டம் அதிகரித்தாலும் நாம் உத்தேசித்த காரியத்தை நிறைவேற்றியே தீர வேண்டும். சுரங்கப்பாதை வேலை முடிந்துவிட்டது. தப்பித்து செல்வதற்கு கப்பலும் தயாராக உள்ளது. நமது நண்பன் வீரதேவனும் சிறையில் இருக்கிறான். இதைவிட வேறு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. எனவே இன்று நாம் உத்தேசிருந்த காரியத்தை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று உறுதியாக கூறினான். கருணாகரனின் கருத்தை மற்றவர்களும் ஆதரிக்க அன்றைய காரியங்களை மளமளவென்று ஆரம்பித்தனர். மாரவர்மன் தேவையான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருந்தான். வல்லபன் கப்பலுக்கு திரும்பினான். நீலவண்ணனும் கடற்கரைக்கு சென்று ரகசியமாக சில படகுகளை மீனவர்களின் துணையுடன் கால்வாய் வழியாக எடுத்துக்கொண்டு வசதியான இடங்களில் நிறுத்தி வைத்து மீன் பிடிப்பதை போல பாவனை செய்யுமாறு மீனவர்களை ஏற்பாடு செய்து முடித்தான். முன் மாலை நேரத்தில் கப்பல் புறப்பட்டது. கப்பல் புறப்படுவதற்கு முன்னர் சுங்க அதிகாரிகளிடம் விடைபெற்று கொண்டான் வல்லபன். நன்றாக பாயை விரித்து ஆழ்கடலுக்குள் சென்று சிறிது தூரம் கிழக்கு நோக்கி சென்று பின்னர் வடதிசை நோக்கி திருப்புமாறு மாலுமியிடம் கூறியிருந்தான். மாலுமி வல்லபனை அதிசயமாக பார்த்து காரணத்தை பற்றி வினவினான். வல்லபன் மாலுமியிடம் பொறுமையாக தங்கள் திட்டத்தை பற்றி எடுத்து உரைத்தான். நீண்ட நேர யோசனைக்கு பின்னர் மாலுமியும் ஒத்துழைப்பு நல்குவதாக கூறி வல்லபனின் சொற்படி நடக்க ஆரம்பித்தான். ஆழ்கடலில் அங்கும் இங்கும் சுற்றி அலைந்துவிட்டு நடுநிசி நேரத்தில் கலிங்க துறைமுகத்துக்கு அருகே குறைந்த அளவு தீப்பந்தங்களை ஏற்றி கொண்டு கப்பல் இருக்குமாறு மாலுமியிடம் கூறிவிட்டு 2 உதவியாளர்களுடன் வல்லபன் கப்பலில் இருந்த ஒரு படகை அவிழ்த்து கொண்டு கடற்கரை கால்வாய்க்கு அருகே செல்ல ஆரம்பித்தான். கால்வாய் அருகே இருந்த மேட்டு பகுதியில் நடுநிசி நேரத்தில் கருணாகரனும் மாரவர்மனும் நீலவண்ணனும் காத்திருந்தனர். 2 நாட்களுக்கு முன்னர் கோடை மழை பெய்தது. இன்று பகல் முழுவதும் நல்ல வெயில் அடித்ததால் மழை பெய்வதற்கு வாய்ப்பு குறைவு என்று எண்ணியிருந்தான் கருணாகரன். மாலை நேரத்தில் லேசாக மேகமூட்டம் காணப்பட்டது. ஆனால் காற்றடிக்கவில்லை. இரவு நேரத்திலும் ஒரே புழுக்கமாக இருந்தது. நடுநிசிக்கு சற்று முன்னர் எங்கிருந்தோ குளிர்ந்த காற்று வீசியது. வானம் மிக இருட்டாக இருந்தது. நட்சத்திரங்கள் ஒன்றும் காணவில்லை. தேய்பிறன் சந்திரன் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மழை ஆரம்பித்தது. வானத்தில் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் நீண்டு பல கிளைகளாக பிரிந்த மின்னல் வெளிச்சம் கண்களை குருடாக்கியது. சிறிது நேரம் கழித்து கேட்ட இடியோசை காதுகளை செவிடாக்கியது. மறுபடியும் மின்னல், இடி, தொடர்ந்து கனமழையும் ஆரம்பித்தது. வெட்ட வெளியில் கால்வாய் மேட்டில் அந்த நடுநிசி நேரத்தில் எங்கும் ஒதுங்கி நிற்க முடியாமல் கருணாகரனும் அவனது நண்பர்களும் கற்சிலைகள் போல இருக்க கால்வாயில் ஒரு படகு வந்தது. வல்லபனும் அவனது உதவியாளர்களும் படகில் வந்தனர். கருணாகரன் உடனே எழுந்தான். மின்னல் வெளிச்சத்தில் படகில் வந்தவர்களை கண்டவுடன் அருகே சென்றான். படகை ஒரு ஓரமாக சாய்த்துவிட்டு வல்லபனும் அவனது உதவியாளர்களும் கருணாகரனுடன் வந்து சேர்ந்து கொண்டனர். பிறகு கருணாகரன் தன் நண்பர்களை அழைத்தான். நீலவண்ணன், மாரவர்மன், வல்லபன், மேலும் சில மீனவர்கள், உதவியாளர்கள் என்று மொத்தம் 10 பேர் தயாராக இருப்பதை எண்ணி பார்த்து கொண்டான். அவர்களில் 2 மீனவர்களை மட்டும் கால்வாய்க்கு அருகில் உள்ள சுரங்கப்பாதை அருகே இருக்கும்படி கூறி சிறையிலிருந்து வருபவர்களை பாதுகாப்பாக படகுகளுக்கு அழைத்து செல்லும் பொறுப்பை அளித்துவிட்டு மற்றவர்களுடன் சுரங்கப்பாதையில் இறங்கினான் கருணாகரன். சுரங்கப்பாதை வழியாக கோட்டையின் மதில் சுவரை தாண்டி உள்ளே குதித்து முன்னரே கலிங்கர்களால் தோண்டப்பட்டிருந்த அஸ்திவாரம் போடுவதற்காக இருந்த பள்ளத்தில் ஒவ்வொருவராக விரைந்து சென்றனர். கருணாகரன் ஒரு முறை வெளியே எட்டி பார்த்தான்.
காவலர்கள் எவராவது கண்களில் படுகிறார்களா என்று கவனித்தான். கொட்டும் மழையில் சிறைச்சாலையின் பின்புற பகுதியில் எந்த காவலும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டான். சிறைச்சாலையின் பின்புறம் ஒரு தகுதியான இடத்தில் கடப்பாரை கொண்டு இடிக்க துவங்கினர். கருணாகரனும் அவனது தோழர்களும் ஓ என்று கொட்டும் மழையில் இடி சத்தம் கேட்டு கொண்டிருந்த சமயத்தில் இவர்கள் கடப்பாரை கொண்டு சிறைச்சாலையின் சுவரை இடித்தபோது அந்த ஓசை கேட்காதவாறு அதே சமயம் பலமாகவும் இடித்தனர். ஒரு நாழிகை நேரத்தில் சுவரில் துவாரம் விழுந்தது. ஒரு தலை உள்ளே புகும் அளவிற்கு அந்த துவாரம் விழுந்தபோது கருணாகரன் தலையை நுழைத்து சிறைக்குள் எட்டி பார்த்தான். சிறையில் அடைப்பட்டிருந்த சிறையாளிகள் இருவர் தங்கள் அறையில் ஏதோ சத்தம் கேட்டதை முதலில் உணர்ந்தனர். இது என்ன புதியதாக இருக்கிறதே என்று வியந்தனர். அந்த சிறையாளிகளுக்கு வீரத்தேவனால் தகவல் சென்றடையவில்லை. சிறைப்பட்டிருந்த வீரத்தேவனால் எல்லோருக்கும் தகவல் சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் தங்கியிருந்த இடத்தில் இருந்தவர்களுக்கும் அக்கம் பக்கம் இருந்தவர்களுக்கும் மட்டும்தான் தகவல் கூற முடிந்தது. அந்த சிறையாளிகள் இருவரும் தமிழர்கள், வணிகர்கள். அவர்களுடைய கைகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சுவரில் இருந்த வளையத்தில் இணைக்கப்பட்டிருந்தன. சுவரை பிளக்கும் ஒலி அவர்களுக்கு கேட்க தொடங்கியவுடன் ஒரு கணம் அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. துவாரம் ஏற்பட்டு அதில் ஒரு தலை எட்டி பார்த்தவுடன் பயத்தில் அவர்களை அறியாமல் கத்த ஆரம்பிக்கும் போது, பயப்படாதீர்கள், உங்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வந்திருக்கிறேன். நான் சோழர் படை தளபதி கருணாகரன் என்று மெல்லிய குரலில் கூறி அவர்களை சமாதானப்படுத்தினான் கருணாகரன். ஐயா, மிக்க நன்றி. எங்கள் கைகள் சுவற்றில் பிணைக்கப்பட்டிருப்பதால் உங்களுக்கு உதவ முடியவில்லை. துவாரத்தை இன்னும் பெரிதாக்கி நீங்களே உள்ளே வந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள். காவலர்கள் யாரும் இங்கே இல்லை, அனைவரும் முன்பகுதியில்தான் உள்ளனர் என்று ஒருவன் பதில் கூறினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.